ஏன்னா இங்கே 1000 ரூபாவே நீ உருப்படியாக கொடுக்கலன்னு கேட்டுட்ருக்கோம். இதில் வேற இவர் டெல்லியில் போயிட்டு இந்தியா முழுக்கவும் கொடுக்கறத கழட்ட போகிறாப்பா. டேய் நீ அதெல்லாம் இருக்கட்டும், விட்டு தொலைங்க. தெம்பும் திராணியும் உள்ள ஒரு ஆண்மகன் அப்படின்னா வந்துட்டு அது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன வாக்குறுதியை கட்சி ஆரம்பித்து அவர் தேர்தலுக்கு வரும்போது சொன்னாரோ அதை இன்னும் வரைக்கும் செஞ்சிகிட்டு இருக்க அதை சொல்ற ஒரு மானம் ஈனமுள்ள ஒரு தலைவன் அப்படின்னம்னா அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்றத கர்வமாக சொல்லலாம். ஏன்னா அவரை என் கூட வேணா கூட்டணி இங்கே வாங்கலாம், அடிக்க மாட்டேன், இங்கே வாங்க அப்படின்ட்டு வெப்பாரை பார்த்தீங்களா ஐயா விஜயகாந்த் அவர்கள் கூப்பிட்ற மாதிரி தான் அண்ணன் கூப்பிட்டு காதிலே வைக்கணும். நான்லாம் யாருன்னு தெரியுமா, எத்தனை வருஷம் பிளேயருன்னு தெரியுமா, நாங்கள் எப்படி களத்தில் இறங்கி வெள்ளாடுவோம் தெரியுமா, ஓரமாக உட்காந்துட்டு பந்து பறிக்க போகிற பையனி நீ என்னை வந்துட்டு கூட வந்து வெள்ளாட கூப்பிட்ற, உனக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்பாப்பா. காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக. இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னம்னா, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை வந்துட்டு ஒரே மேடையில் அறிவிக்க போகிறார் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற பரபரப்பான நியூஸ். இது என்னன்னா, எல்லாருமே தானே வேட்பாளர் சொல்கிறாங்க, நீ என்னமோ பெருசாக வந்து சொல்ல வந்துட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டேய், மற்ற எல்லா இடத்துல நடக்கிறதெல்லாம் வேறடா. உண்மையிலேயே வந்துட்டு அதென்ன சொல்ல தெம்பும் திராணியும் உள்ள ஒரு ஆண்மகன் அப்படின்னா வந்துட்டு அது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன வாக்குறுதியை கட்சி ஆரம்பித்து அவர் தேர்தலுக்கு வரும்போது சொன்னாரோ அதை இன்னும் வரைக்கும் செஞ்சிகிட்டு இருக்க அதை சொல்ற ஒரு மானம் ஈனமுள்ள ஒரு தலைவன் அப்படின்னம்னா அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்றத கர்வமாக சொல்லலாம். ஏன்னா அதுன்னு சொல்கிறது, நம்ம ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, நம்ம மாநில அரசாக இருந்தாலும் சரி, அப்படியே பெண்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்போம், நாங்கள் வந்து பெண்ணை சமமாக மதிப்போம், அதுக்கப்புறம் வேற என்ன பெண்ணுக்கான உரிமை தொகையை கொடுத்து காப்பாற்றுவோம் அப்படின்னு. ஐய் தம் கட்டாத குறை என்னடா, ஏன்னா இங்கே 1000 ரூபாவே நீ உருப்படியாக கொடுக்கலன்னு கேட்டுட்ருக்கோம். இதில் வேற இவர் டெல்லியில் போயிட்டு இந்தியா முழுக்கவும் கொடுக்கறத கழட்ட போகிறாப்பா. டேய் நீ அதெல்லாம் இருக்கட்டும், விட்டு தொலைங்க. அண்ணன் சீமான் மாதிரி உங்களால் செய்ய முடியுமா? அதை செய்யறதுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்கா அப்படின்றது தான் கேட்கணும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொன்னாப்புல ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றத வந்துட்டு சொல்லி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக 20 சீட்டை வந்து கொடுத்து அப்படி மேடையில் நிற்க வச்சு அவர் இப்போ சட்டமன்ற தேர்தலையும் சரி, இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலையும் சம உரிமை கொடுத்து நிற்க வச்சுருக்காரு. ஏன்னா நீங்கள் எல்லாம் சொன்னீங்க 33% வந்து நாங்கள் பெண்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டோம், 33 36 வாங்கி கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து நிற்க போகிறோம்னா. அப்போனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒவ்வொருத்தரும் அவனோட கட்சியில் எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 பேரை வந்துட்டு நீங்கள் நிப்பாட்டினா தான் அந்த 33% வரும். அதுக்கு கூட வக்கத்து பேர் இருக்கிற இந்த திராவிட அரசுகளை கேட்குறேன், நான் உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஈனம் மானம் சூடு சொர்ணம் இருக்குதா? நாங்கள் 33% பல ஆண்டு போராட்டத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற இந்த பாஜகவாக இருக்கட்டும் சரி, திமுகவாக இருக்கட்டும் சரி, அதிமுகவாக இருக்கட்டும் சரி, இவங்களாம் உங்களுக்கு இந்த திராணி இருக்கா? எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் 50% 2 பேரும் சமண்டா, ஆணுக்கு பெண் சமம், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ஒரு புதிய வரலாற்றையே மாற்றி எழுதினவர் யார் அப்படின்னோம்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதனால தான் எல்லா பெண்களுக்குமே வந்து அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கும் போது அந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது. நம்மளை சமமாக அண்ணன் நினச்சி பார்க்குறாப்புல அப்படின்ற அதென்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகுது அப்படின்றது தான் உண்மை. அப்போ அண்ணன் சீமான் எப்படி போன பாராளுமன்ற தேர்தலில் பண்ணாப்புலையோ அதே மாதிரி இந்த பாராளுமன்றத்தையும் அந்த மேடையை பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும்ல, அதுதான் அவ்வளோ பூரிப்பு அப்படின்றது. அப்படி மேடையில் 2 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 20 பெண்கள் 20 ஆண்கள் சமம் அப்படின்றத நிப்பாட்டி வச்சு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்றத நம்ம பெருமையாக சொல்லலாம். அது அதென்ன சொல்கிறது,
இந்த அளவுக்கு இந்த திராணியும் இந்த சிந்தனையும் எங்கேருந்து வந்தது, நம்ம யாரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், அவரோட பிள்ளைகள் அப்படின்றத வந்து சீமானவர்கள் எப்பயுமே உறக்க சொல்கிறார். இது பிரபாகரனோட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த தைரியமும் திராணியும் இருக்கும். அவர் எப்படி வந்து இராணுவத்தில் வந்து எந்த அளவுக்கு பெண்ணையும் ஆணையும் வந்து அந்த இராணுவ தளபதியாக வந்துட்டு அந்த சூப்பராக வச்சுருந்தாப்புலையோ அதே ஒரு கட்டுக்கோப்போடு இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 2 பேரையும் சமமாக வச்சு களத்தில் இறக்கி அழகு பார்க்கறது அண்ணன் சீமானவர்கள் தான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் உச்சகட்டத்தில் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது சின்ன வரணும், அந்த இது இருந்தால் தான் நாங்கள் வந்து ஓட்டு கேட்க போக முடியும், பிரச்சாரத்துக்கு போக முடியும். அப்படி இருந்த இந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சீமானின் சின்னம் என்ன அப்படின்ற சோரட்டியை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து வாக்கு சேகரிக்க போகிறது, மக்களை போய் சந்திக்கிறது, எல்லா வேலையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கட்சியும் இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் போயிருக்கவே பிறகு சின்ன வரட்டும்டா, மக்கள்கிட்ட முதல்ல நம்மளோட கருத்துக்களையும் நம்மளோட கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்ப்போம், அதனால தான் மக்கள் நம்மளை பார்த்து வரணுமே தவிர இந்த விவசாய சின்னம் வச்சுருக்கோம், இந்த மெழுகுவத்தி சின்னம் வச்சுருக்கோம் அப்படின்றது கிடையாது. என்னோட கொள்கைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அதிலிருந்து எடுத்து நம்மளுக்கான அங்கீகாரத்தை மக்கள்கிட்ட நம்ம பெற்று நம்ம வந்து பாராளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனை உள்ளது தான் ஆனால் சீமான் அவர்களோட சிந்தனையும் கொள்கைகளும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பிரச்சார களத்தில் இறங்கி தூள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரே நாளில் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டாக்கி அது சீமானின் சின்னம் என்ன அப்படின்றது கர்நாடகா நம்ம கனடா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அது சொல்கிறது அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி எங்கெங்கே ஒரு நாட்டில் உள்ளவங்களும் நம்ம ஊரில் உள்ளவங்க கூட அது சொல்கிறது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த சின்ன சின்ன பசங்களை வச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்கி வேறு லெவலில் ஆக்கி சீமானின் சின்னம் என்னன்றதை வந்து ஒரு ட்ரெண்ட் ஆக்கி வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த விஷயத்த சும்மா இந்த சிங்கத்தை சொரிஞ்சு விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு இந்த சின்னம் கொடுத்து அவர் ஒரு ஓட்டு வாங்கியிருந்தாரு அப்படின்னோம்னா என்னப்பா அவருக்கு அப்படி வளருது அப்படிவாங்க. இந்த சின்னத்தையும் பிடுங்கி அண்ணன் வேறு லெவலில் ஒரு ஓட்டு வாங்குவார் பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும் அண்ணன் சீமான் அவர்கள் யார் அப்படின்றது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வலிமையான கட்சி வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியறதுனால தான் இந்த ஊரில் போகிற பொண்டு பிடிச்ச பையெல்லாம் இருக்கான் பார்த்தியா, அவனுக்கெல்லாம் கொள்கைன்னா என்னன்னு தெரியாது, சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாது, இந்த திராவிடன்ற பேரை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க பார்த்தியா இந்த களவாணி பயிலுங்க, இவனுங்க பூராமே ஒன்று சேர்ந்து அவரை என் கூட வேணா கூட்டணி இங்கே வாங்கலாம், அடிக்க மாட்டேன், இங்கே வாங்க அப்படின்ட்டு வைப்பார் பார்த்தீங்களா ஐயா விஜயகாந்த் அவர்கள் கூப்பிட்ற மாதிரி தான் அண்ணன் கூப்பிட்டு காதிலே வைக்கணும். நான்லாம் யாருன்னு தெரியுமா, எத்தனை வருஷம் பிளேயருன்னு தெரியுமா, நாங்கள் எப்படி களத்தில் இறங்கி வெள்ளாடுவோம் தெரியுமா, ஓரமாக உட்காந்துட்டு பந்து பொறிக்க போகிற பையனி நீ என்னை வந்துட்டு கூட வந்து வெள்ளாட கூப்பிட்ற, உனக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்பாப்பா. அப்போ அந்த அல்லு சில்லெல்லாம் வந்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை கூட்டணி கூப்பிடுது. இவர் நல்ல காலத்தில் பெரிய ஆளுக்கு கூப்பிட்டாலே அவனுக்கும் நான் கூட்டணி வரமாட்டேன்னா இது தமிழ் தேசியம், நாங்கள் பிரபாகரன் பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காப்புல. இந்த அல்லு சில்லெல்லாம் வந்துக்கிட்டு துட்டை வச்சுக்கிட்டு அதுன்னு சொல்கிறது எப்படியாவது இவங்களை வந்துட்டு ஓச்சிடலாம், இல்லை ஒரு 10-15 ஓட்டை நம்ம தட்டி பறிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போயிட்டுருக்கு. அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சிறப்பான காரியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது சொல்லணும். இது மட்டும் கிடையாது, அது பேர் என்ன சொல்கிறது, இப்போ பரவலாக போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னோம்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு மைக்கு சின்னத்தை வந்துட்டு வாங்கிட்டாப்புல அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடையாப்பா ஒளி வாங்கி சின்னம் வந்துடுச்சு, ஒளி வாங்கி அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு ஒரு உருத்தானது, அது வந்துட்டு அதுக்கு வந்து அதை ஒரு தகுதியானவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா ஒளிவாங்கி அப்படின்றது வந்துட்டு இப்போ நம்மளுக்காக எவனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒளிவாங்கி இல்லாமல் எந்த இடத்துக்கு பிரச்சாரத்துக்கே போக முடியாது. அப்போ எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சின்னத்தை எடுத்துக்கிட்டு தான் அவங்க பிரச்சாரம் பண்ணவே போகணும். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரீ ப்ரமோஷன் அவங்களும் சேர்த்து பண்ணுற மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு கட்டம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னொரு சில சின்னங்கள் வந்து கேட்டிருக்கோம், அதனால் மேடையில் நாங்கள் அறிவிக்கிறோம், அதனால் காத்திருங்க அப்படின்றத வந்து எல்லாருமே கட்சிக்காரங்க சொல்லியிருக்கனால எல்லா இடமும் இன்னும் அந்த மைக்கு சின்னம் அப்படின்றது வந்து உறுதி செய்யப்படலை, அதனால் காத்திருப்போம், நாளைக்கு அண்ணன் அறிவிப்பு வரும் வரை அப்படின்னு இருக்காங்க. அப்போ அண்ணன் வந்துட்டு நாளைக்கு திரும்பியும் அதை வந்து கேட்டு எந்த சின்னத்தை வந்து ஒதுக்குறாங்களோ அந்த சின்னத்தை வச்சு என்ன சொல்கிறது இந்த தேர்தலில் வந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்றது தான் உண்மை. அதனால் மைக்கு சின்னம் உறுதி ஆகிவிட்டதா இல்லை அண்ணன் வேற சின்ன கேட்டிருக்காப்லையா அப்படின்றது இன்னும் காத்திருப்பில் தான் இருக்குது. அதனால் நாளைக்கு நம்மளுக்கு வந்துட்டு அண்ணனோட
அந்த நாம் தமிழர் கட்சியோட மேடையில் தான் இதுக்கான தகவல் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக காத்திருப்போம். ஒரு சின்னத்தை வச்சு அதென்னு சொல்கிறது, அவர் வந்து தானியங்கியாக தான் ஆட்டோ டிராக்டர் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு அந்த சின்னத்தில் கூட வந்துட்டு ஊழல் நடக்கும். ஏன்னா இவனுங்களமா நம்ம யாராலையும் ஊழல் பண்ண முடியாது. அதனால் அந்த சின்னத்தில் கூட ஊழல் நடக்கும். ஏன்னா மைக்குன்னு வானுங்க ஒரு கொம்பு நீட்டுற மாதிரி இருக்கும், யாருக்கும் எதுவுமே வந்து தெரியாது. அந்த ஏன்னா அவங்க வந்து கலரில் கூட வைக்கிறது கிடையாது, அந்த இடத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அப்போ அந்த வடிவம் தெரியல அப்படின்னா ஓட்டு போடுறதுக்கு சிரமமாகி போயிடும். அதனால் நம்ம வேற ஒரு சின்னத்தையும் கேட்போம் அப்படின்ற மாதிரி அண்ணன் தரப்புலேருந்து வச்சுருக்காங்க. அப்போ எந்த இடத்துலையும் சுற்றி அது என்னடா 4 பக்கமும் ஒன்று கூட்டிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி 4ஆம் பக்கமும் நின்று அண்ணனை வந்து வீழ்த்தணும் அப்படின்ற வந்து கொள்கையாக வச்சுட்டு சுற்றுறாங்க. இது வந்துட்டு அதை சொல்லுது, இந்த பன்னியை வந்துட்டு சூழ்ந்த மாதிரி வந்து சூழ நினைக்கிறாங்க. இது பன்னி இல்லைடா சிங்கம் புலி அப்படின்னும் போது 8 திக்கும் வந்துட்டு அப்படி காலை வச்சு அடிக்கிற அடியில் எங்கே போய் விழும் தெரியாது. இந்த திராவிட கும்பல் அண்ணன் சீமான் புலியாக நின்று இந்த களத்தில் நின்று ஆட போகிறாரு. இந்த காட்டுக்கான ராஜா, தமிழ் தேசத்துக்கான இன்னைக்கு களத்தில் நின்று போராடுற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். அதனால் அவர் பின்னாடி தமிழின மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி நிற்பாங்க. இன்னைக்கு அவருக்கான ஆதரவு கண்டிப்பாக வந்து பெருக போகுது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கான ஒரே சாட்சி இவனுங்க பூரா பயப்படுறானுங்க பற்றியா, அதுதான் இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய சாட்சி. சின்னத்தை பிடுங்குறாங்க, தேர்தல் தெரிய அறிவிச்சாச்சு, இன்னும் வரைக்கும் அண்ணனுக்கு சின்னம் கொடுக்காம வந்துட்டு அதுக்கான அதுன்னு சொல்கிறது மறைமுகமாக அவருக்கு செய்கிற சூழ்ச்சிகள் அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது. நம்ம கூட பார்க்கும்போது சரி ஏதோ வந்து அந்த சின்னத்தை கேட்காதனால தான் இந்த மாதிரி கொடுத்துட்டானுங்க போல இருக்கு, சரி கழுத போனால் போட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இவனுங்க பண்ணுற சூழல்லாம் பார்க்கும்போது இவனுங்க வேணும்னே தாண்டா ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்கானுங்க, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அண்ணனே வந்துட்டு இதை வந்து அது என்ன சொல்கிறது இது பிறனது கோர்ட்டு வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போனதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் இதுக்கான நம்ம தீர்ப்பு வாங்கணும், போராடணும். அது ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது 2வது கட்டம். போராடுறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் சீமான் அவர்கள் இதை செஞ்சது. நாளைக்கு என்ன சொல்கிறது, இன்றைக்கு சாயங்காலம் வந்துட்டு கூட்டம் நடக்குது. அதில் அண்ணன் சீமான் எல்லா வேட்பாளரையும் வந்துட்டு அறிவிக்கிறாப்புல. அறிவித்ததுக்கப்புறம் சிறப்பான எல்லா விஷயங்களும் நடந்து தேர்தலுக்கு பணிக்கு பயணத்தை தொடங்க போகிறாங்க. அதனால் இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடச்சி ஓட்டு சதவீதம் 1 கோடி அப்படின்ற இலக்கோடு நாம் தமிழர் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குது அப்படின்றத நம்ம இந்த தேர்தலில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு நிறைய தகவல்களோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எல்லாரும் மறக்காமல் கேட்ட செய்திகளை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.